ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புரட்டாசி கடைசி கிழமை கும்பறக்காக ஊருக்கு கிளம்பியாச்சு. ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, அதனால் போகும்போது அப்படியே எங்கேயும் ஊரில் விட்டு போகிறேன்னு சொன்னார். வாரம் சனிக்கிழமை லீவாக தான் இருக்கும் ஆஃபீஸு. ஆனால் இன்றைக்கி நமக்கு லீவுங்க வேணுங்கிறப்போ இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. போன வாரம் வெள்ளிக்கிழமை லீவ் விட்டதுக்காக ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு விட்டு அவங்க ஊருக்குள்ளே வந்து அம்மா வீட்டு முன்னாடி அந்த ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாரு. அப்புறம் நாங்கள் நடந்து வந்தோம். வீட்டுக்கிட்ட வந்த உடனே முன்னாடி தரத்தில் ஒருத்தன் போகிறான், பின்னாடி வீட்டை சுற்றி ஒருத்தன் ஓடுறான். நாங்கள் கொஞ்சம் நேரத்துலேயே அண்ணா பந்தசரி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தான். தண்ணியெல்லாம் ஊற்றி சாமி கும்பிட்டு பக்கத்து வீட்டுக்கும் போயிருந்தான். சனிக்கிழமை எப்போவுமே லீவாக இருக்கும், தூங்கியே தள்ளுவார் வீட்டில், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இன்றைக்கி நமக்கு வேணுங்கிறப்ப சனிக்கிழமை லீவ் இல்லை. வீட்டில் பழை போட்டு சாமி கும்பிட்றதுக்கு சாம்பார், ரசம், அவரைக்காய் பொரியல், அரசாணிக்காய் பொரியல், சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. காயெல்லாம் நான் அரிஞ்சு கொடுத்தேன், அண்ணியெல்லாம் சமையல் செஞ்சுட்டாங்க. வீட்டில் சமையலெல்லாம் செஞ்சு வச்சுட்டு கோயிலில் சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டோம். அந்த செருவி எடுத்துகிட்டு எல்லாம் சாமி ஆடினாங்க அண்ணாலாம். சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பந்தசேரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவாங்க. காலையில் ஊர்லேயே சமையல் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். நாங்கள் எதுவும் சாப்பிடல. இங்கே குழந்தைகளுக்கு தோசை விட்டு கொடுத்துட்டேன். நான், அம்மா, அண்ணா 3 பேர் மட்டும் இனிப்பு அவல் செஞ்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி விரதம், அதனால் சாயங்காலமாக பந்தசேரி வச்சு எல்லாம் படைச்சி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிட்டோம். நாங்கள் 3 பேர் விரதம் இருந்ததுனால படப்பு சாப்பாடு சாப்பிட்டாச்சு.